ஆண்டவர் நம்மிடத்திலே நம்முடைய ஜீவனை கொடு என்று கேட்கவில்லை. எனக்காக நீ மரிக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து கேட்கவில்லை. ஆனால் ஜீவனுள்ள தேவன் இந்த உலகத்திலே இருக்கிறார் என்பதை நாம் மற்றவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே. எத்தனை பேர் ஆவிக்குரிய காரியத்தை தேவனிடத்துல வாஞ்சிக்கிறோம்? ஆவிக்குரிய காரியத்திற்காக தேவனிடத்துல போராடுகிறோம்? ஆவிக்குரிய காரியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாகவாவது நாம் இருக்கிறோமா? இதனாலே தன்னுடைய ஊழியத்திற்கென்று பிடிக்கப்பட்டார். அவருடைய வார்த்தைகளினாலே தன்னுடைய உள்ளார்ந்த மனுஷனை, தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொண்டார். அவருக்காகவே ஊழியம் செய்து இரத்த சாட்சியாகவும் மரித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஆயர் அவர்களுக்கும், செயலர், பொருளர் மற்றும் குருசேகர குழு உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கலாம். தலைகளை தாழ்த்தி ஒரு 2 நிமிடங்கள் நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு புதியவைகளாய் இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. ராஜா, உம்மை துதிக்கும்படியாய், உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய், உம்முடைய வீட்டிலே எங்களை கொண்டு வந்த உம்முடைய மகா பெரிய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றை, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் நல்ல பங்காகிய உண்மை தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசு, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும், எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய தியானத்தின் தலைப்பு யாக்கோபு. நம்முடைய வேதத்துல யாக்கோபு என்று பெயர் கொண்ட 4 பேர் இருக்கிறார்கள். முதலாவது, பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமின் பேரனும் ஈசாக்கின் குமாரனும் ஆகிய யாக்கோபு. இவரை குறித்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய பிதா இவர்தான். இவர் மூலமாகத்தான் ஆண்டவர் 12 கோத்திரங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்கிற வார்த்தை ஜேக்கப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே லத்தீன் மொழிபெயர்ப்பின்படி ஆங்கிலத்திலே ஜேம்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே 3 யாக்கோபுகள் உள்ளனர். அது யாரென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் பிறந்த சகோதரராகிய யாக்கோபு. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த 4 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் இருப்பதாக சொல்கிறார்கள். அவர் சகோதரருடைய பெயர் என்னவென்றால் யோசே, சீமோன், யூதா, யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசுவின் சீஷர்களாகிய 2 யாக்கோபுவை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, செபெதேவின் குமாரனாகிய யாக்கோபு. இரண்டாவது, அல்பதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. முதலாவது பார்க்க போகிறது செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. இவர் சீஷர்களுடைய பட்டியலிலே 3வது இடத்திலே இருக்கிறவர். இவரை பெரிய யாக்கோபு என்று அழைப்பார்களாம். கத்தோலிக்க புஸ்தகங்களிலே
இவரை பெரிய யாகப்பர் என்று அழைக்கின்றனர். இவர் கலிலேயாவை சேர்ந்தவராய் இருக்கிறார். இவருடைய தகப்பனார் பெயர் செபெதேயு, தாயார் பெயர் சலோமி. இவர் உடன் பிறந்த சகோதரர் யோவான். திவ்ய வாசகனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் இவரோடு கூட பிறந்த சகோதரர். இவரை குறித்து அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு சகோதரர்களும், அதாவது செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் எப்படி ஊழியத்திற்கு வந்தார்கள் என்றால், இவர்கள் தங்களுடைய மீன் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசு இவர்களை தங்களுடைய ஊழியத்திற்கு வா என்று அழைத்த உடனே எதையுமே யோசிக்காமல் அப்படியே தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றதாக சொல்லப்படுகிறது. இயேசுவுக்கு சீஷர்களாய் மாறி அவரை பின்தொடர்ந்தார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்போஸ்தலராக மாற்றப்பட்டார்கள். மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இந்த மனுஷர்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாளடைவிலே மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாறினார்கள். இந்த இரண்டு சகோதரர்களின் குறித்து இயேசு ஒரு இடத்துல இப்படியாய் சொல்லியிருக்கிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க்கு 3:17 எடுத்தவங்க வாசிக்கலாம். அதாவது இந்த அதிகாரத்துல இயேசு தங்களுடைய சீசர்களுக்கு பெயரை வைக்கிற ஒரு காரியம், பெயர்களை வைக்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பெயர் வைக்கும் பொழுது இந்த இரண்டு சகோதரர்களையும் பார்த்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், இடி முழக்கத்தின் மக்கள் என்று. ஏன் என்றால், இந்த சகோதரர்களிடத்திலே எந்த வேலையை கொடுத்தாலும் அது எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் சுலபமாக சரியாக நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர்களாய் இருந்தபடியினால்தான் ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு பொவனர்கேஸ் என்று சொல்லப்படுகிற இடி முழக்கத்தின் மக்கள் என்று பெயர் வைத்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இயேசுவுக்கு நெருக்கமான சீஷர்களுடைய வட்டம் என்று உண்டு. அந்த நெருங்கிய சீஷர்களில், பிரியமான சீஷர்களில் இந்த செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபுவும் ஒருவர். ஏனென்றால் அநேக காரியங்களை இயேசு செய்யும் பொழுது சில குறிப்பிட்ட சீஷர்களை மாத்திரம் தன்னோடு கூட வைத்தது உண்டு. குறிப்பாக யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பும் பொழுதும், மறுரூப மலையிலும், கெத்சமனே தோட்டத்திலும் இந்த யாக்கோபும் இயேசுவோடு கூட இருந்திருக்கிறார். இந்த யாக்கோபு தேவனுக்கு பிரியமானவர். ஆனால் எப்படிப்பட்ட குணத்தை உடையவராய் இருந்திருக்கிறார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 52, 53, 54 நாம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். 52 54 முடிய. நமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதாவது இயேசுவை ஒரு சமாரியருடைய பட்டணம், ஒரு கிராமத்து மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்த பொழுது இந்த இரண்டு சகோதரர்களும் மிகுந்த கோபமடைந்து, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த ஜனங்களை அழித்து போடலாமா என்று கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காரியங்களை கவனிக்கும் பொழுது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவருடைய தகப்பனாகிய செபெதேயுவை போல மிகுந்த கோபக்காரராய் எரிச்சலுள்ளவராய் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இருந்த யாக்கோபு ஆண்டவராகிய இயேசுவினுடைய போதனைகளினாலும் வார்த்தைகளினாலும் மாற்றப்பட்டு, இவரும் இவருடைய சகோதரருமாகிய யோவானும்
ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே இப்படியாய் கேட்கிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மார்க் 10:37. உமது மகிமையிலே, அதாவது இயேசு பரலோகம் சென்று சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாய் சர்வ உலகத்தையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் உட்காரும் பொழுது அவருடைய வலப்பக்கத்திலே ஒருவரும் அவருடைய இடது பக்கத்திலே ஒருவரும் உட்கார வேண்டும் என்று அந்த சகோதரர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த காரியத்தை கேட்ட மற்ற சீஷர்கள் நினைத்திருக்கலாம், எவ்வளவு ஒரு சுயநலமான எண்ணம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று. இயேசுவும் அடுத்த வசனங்களிலே கேட்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம இங்க கவனிக்கணும். எரிச்சலும் கோபமும் நிறைந்த இந்த யாக்கோபு தேவனிடத்திலே மிகப்பெரிய ஆவிக்குரிய காரியத்தை தெரிந்தோ தெரியாமலோ கேட்டிருக்கிறார். தன்னுடைய குணம் மாற்றப்பட்டு ஆவிக்குரிய காரியத்திலே அவர் நாட்டம் கொண்டதை நாம் இன்று பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நம்மில் எத்தனை பேர் ஆவிக்குரிய காரியத்தை தேவனிடத்துல வாஞ்சிக்கிறோம்? ஆவிக்குரிய காரியத்திற்காக தேவனிடத்துல போராடுகிறோம்? ஆவிக்குரிய காரியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாகவாவது நாம் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யாக்கோபு இயேசுவினுடைய ஊழியங்களிலே மிகவும் உறுதுணையாய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சிறைச்சாலைகளுக்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்ததாகவும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றனர். இப்படி தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட இந்த யாக்கோபு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்டபடி ஏரோது ராஜாவினால் கொல்லப்படுகிறார். எப்படி என்றால், அந்த ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த விரும்பி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வசனங்களிலே. சபையை துன்பப்படுத்த விரும்பி. அது எந்த சபை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்பட்ட சபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபை, ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களுடைய சபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாய் அப்போஸ்தலர்களால் நிறைந்திருக்கிற சபை. அந்த சபையை துன்பப்படுத்த விரும்பி இந்த ஏரோது செய்கிற காரியம், அவருடைய அப்போஸ்தலராகிய யாக்கோபுவை பிடித்து பட்டயத்தினாலே கொன்று அவர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தன்னுடைய ஊழியத்திற்கென்று பிடிக்கப்பட்டார். அவருடைய வார்த்தைகளினாலே தன்னுடைய உள்ளார்ந்த மனுஷனை, தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொண்டார். அவருக்காகவே ஊழியம் செய்து இரத்த சாட்சியாகவும் மரித்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்திலே நம்முடைய ஜீவனை கொடு என்று கேட்கவில்லை. எனக்காக நீ மரிக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து கேட்கவில்லை. ஆனால் ஜீவனுள்ள தேவன் இந்த உலகத்திலே இருக்கிறார் என்பதை நாம் மற்றவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2வது காரியம், அல்பதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. இந்த யாக்கோபுவை சின்ன யாக்கோபு என்று வேதம் சொல்லுகிறது. இவர் சிறு வயதிலிருந்தே நியாயப்பிரமாணத்திலும் யூதர்களுடைய மத சட்ட திட்டங்களிலும் மிகுந்த பற்றுடையவராய், அதை தவறாமல் கடைபிடிக்கிறவராய் இருந்திருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபைகளிலே இவரை சின்ன யாகப்பர் என்று அழைப்பார்களாம். இவரது வேலை என்னவென்றால் ஆயக்காரர், அதாவது வரி வசூலிப்பவராக இருந்திருக்கிறார். இவர் மத்தேயுவினுடைய சகோதரனாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு உறவின் முறை என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் சரியான ஒரு தகவல் இவரை குறித்து சொல்லப்படவில்லை.
இவர் சீஷர்களுடைய பட்டியலிலே 9வது இடத்துல இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த பெரிய யாக்கோபு எப்படி கோபமும் எரிச்சலும் உள்ளவராய் இருந்தாரோ அதற்கு எதிரடையாக இவர் மிகவும் தாழ்மையுள்ளவராய், அமைதியுள்ளவராய், வேதத்திலே இவர் பேசினதாக, இவர் வாயை திறந்து இயேசுவினிடத்திலே பேசினார், விசுவாசிகளிடத்திலே பேசினார் என்று கூட ஒரு குறிப்பு கிடையாது. ஆனால் மணிக்கணக்கிலே முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருந்திருக்கிறார். மக்களிடத்திலே உவமைகளாய் சொல்லி, நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை சொல்லி ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதிலே வல்லவராய் இருந்திருக்கிறார். இவர் எப்படி தேவனால் அழைக்கப்பட்டார், ஊழியத்திற்கென்று எப்படி பிரித்தெடுக்கப்பட்டார், இவர் எப்பேற்பட்ட ஊழியத்தை செய்தார் என்று இவரை பற்றிய எந்த ஒரு குறிப்புகளுமே சொல்லப்படவில்லை. இவரை பற்றி சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையிலே இருக்கலாம், நடந்திருக்கலாம் என்றே சொல்லப்படுகிறது. ஆனால் இவருடைய மரணம் எப்படி இருந்தது என்றால், ஆலயத்தினுடைய உச்சியிலே கொண்டு போய் அங்கிருந்து இவரை கீழே தள்ளி, உயிர் பிரியாததினால் அவரை சுற்றி இருக்கிற ஜனம் கல்லெறிந்து இவரை இரத்த சாட்சியாக மறிக்க வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த அப்போஸ்தலராகிய இவர் செய்த ஊழியம் நமக்கு தெரியவிட்டாலும், குறிப்புகளில் எழுதப்படவிட்டாலும், தேவனுடைய குறிப்பிலே இவருடைய காரியங்களும், இவருடைய ஊழியமும், இவருடைய தியாகமும், இவருடைய அர்ப்பணிப்பும் நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய தேவன் நம்முடைய பிரயாசங்களை மறக்கிறவர் அல்ல. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும், அவருக்கென்று நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் அவர் தம்முடைய நினைவுகளிலே வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அதற்குரிய பலனை அவர் நமக்கு கொடுக்கவும் வல்லவராய் இருந்திருக்கிறார். இந்த லெந்து நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வருடமாய் இந்த தவக்காலத்தை அனுசரித்து தவறாமல் ஒவ்வொரு காரியங்களையும் கடைபிடித்து வருகிறோம். இந்த நாட்களிலே நாம் எந்த காரியத்தை தேவனுக்காய் வெளிப்படுத்த போகிறோம்? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆதாயமும் இல்லாமல் தங்களுடைய ஜீவனையும் இந்த சீஷர்கள் தேவனுடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கும் நாம் தேவனுக்காய் எதை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம்? பிலிப்பியர் 3:14 இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று. தேவன் நியமித்த லக்கை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓடுகிறோமா, அல்லது உலக காரியங்களுக்காக அந்த நோக்கத்தை, தேவன் நம்மை அழைத்த அந்த பெரிய திட்டத்தை இழந்து போய் நாம் நிற்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ராஜா, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே. இதோ மரித்தவர்களும் பாதாளத்தில் வாசம் பண்ணுகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் ஆண்டவரே. ஆனால் நாங்களோ ஜீவனோடு இருந்து உம்முடைய வார்த்தைகளை துதிக்கும்படியா எங்களுக்கு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கிற உம்முடைய தயவிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் என்ற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி வருகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் இன்னும் உருவாக்கும்படியாய், உமக்கேற்ற பாத்திரங்களாய், உம்முடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஒரு கனமுள்ள பாத்திரமாய் ஆண்டவரை நீர் உருவாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ராஜா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தேடி இந்த வேளைகளை ஓடோடி வருகிறேனே, இந்த ஓடோடி வரும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாய் சொல்லுகிற அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரை என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்திற்காக நோக்கத்திற்காக உம்மை நோக்கி ஓடி வருகிறார்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் நீர் மேற்போட்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய தொடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எல்லா நாளும் எங்களை நிரப்பி வழி நடத்தும்படியாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.